கரூரில் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு கிட்டத்தட்ட 30 பேர் மேலே இறந்துருக்கதா சொல்கிறாங்க. இதுக்கு முக்கிய காரணமாக என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, காலையிலேருந்தே மக்கள் வந்து தண்ணீர் குடிக்காமல், சரியாக உணவு உண்ணாமல், காலையிலேருந்தே அவங்க காத்துக்கிட்டு இருந்த இந்த வெயில் தாக்கம், இந்த விஷயங்கள் தான் சொல்லப்படுது. இதில் அதிகமாக பார்த்தீங்கன்னா பெண்களும் குழந்தைகளும் தான் நிறைய பேர் இறந்துருக்காங்க. ஆண்கள் குறைஞ்ச பேர் தான், பட் பெண்கள் குழந்தைகள் நிறைய பேர் இறந்து போயிருக்காங்க. நம்ம பார்க்கக்கூடிய டிவி நியூஸ்லாம் பார்க்கும்போது அதில் அதிகமாக பெண்கள் குழந்தைகள் தான் அதிகமாக ஹாஸ்பிட்டலில் வந்து அனுமதிக்கப்படுறாங்க. ஸோ மக்கள் வந்து தங்களை பொறுப்புடன் நடந்துக்கோங்க. ஏன்னா இந்த மாதிரி நம்ம ஒரு கூட்டத்துக்கோ ஒரு விஷயங்களுக்கோ போகும்போது நம்ம பாராத விதங்கள்லாம் நடக்கும். ஸோ அதுக்காக நம்ம தயாராக இருந்துக்கணும். நம்மளை வருத்தி நம்ம வந்து இந்த மாதிரி காலையிலேருந்து எதுவுமே குடிக்காமல், எதுவுமே சாப்பிடாம ஒரு தலைவரை போய் பார்க்குறோம், ஒரு ஒரு நடிகரை போய் பார்க்குறோன்ற ஆர்வத்திலேயே போயிருந்தோன்னா, அது கடைசியில் இந்த மாதிரி சோகமான நிகழ்வில் தான் போய் முடியும். மக்கள் எப்போவுமே பொறுப்பாக இருந்துக்காங்க. அரசும் அவங்க போலீஸும் அவங்களோட இதில் வந்து என்ன செய்ய முடியுமோ அதை செய்கிறாங்க. பட் இருந்தாலும் மக்களும் பொறுப்போடு நடந்துக்கணும். இப்போ அவ்வளோ கூட்ட நெரிசல், பெண்கள் குழந்தைகளால் எப்படி அதை தாக்கு பிடிக்க முடியும் சொல்லுங்கள்? இது வந்து ரொம்ப வருத்தத்தக்க விஷயம். ஸோ இன்னும் இது மாதிரி அதிகமான மரணங்கள் நடக்காமல் அரசு அதை தடுக்கணும். மக்களும் பொறுப்போடு நடந்துக்கணும். இந்த மாதிரி கூட்டங்களுக்கு இந்த குழந்தைகளையோ சின்ன சின்ன பசங்களையோ பெண்கள் அதிகமாக போகிறத வந்து தவிர்த்துக்கணும். இது வந்து என்ன சொல்கிறது, அரசும் இதற்கு வந்து ஒரு வழிமுறையை ஏற்படுத்தி கொடுக்கணுன்றது வந்து எல்லாரும் எதிர்பார்க்குற விஷயம். நன்றி.